வணக்கம் வணக்கம். உங்கள் செந்தூரன் கார்ஸ். அண்ணா, நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா, அம்மன் பட்டாசு கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிடுக்குன்னா, கரெக்டாக சிவகாசியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் அனுப்பன் குளம் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாப்பில் நம்ம கடை லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கடை போன வருஷம் போட்டோம், நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதே மாதிரி தான் பாருங்கள் கடை. இவங்க ஒரு நம்ம ஓன் ஃபேக்ட்ரியே வச்சுருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. எல்லாம் ஹோல்சேல் மொத்த டீலர் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெடியெல்லாம் ஒன்றும் சூப்பரான தரமாக இருக்கக்கூடிய ஒரு வெடிங்கண்ணா. வாங்க நம்ம கடைக்குள்ளே போய் அண்ணா குட்டீஸ்லாம் இருக்காங்க, பார்க்கலாம். வெடியோட சமாச்சாரம்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அம்மன் பட்டாசு கடையோட ப்ரொப்ரைட்டர்ஸ் குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறத கேளுங்க. பேர் சொல்லுங்க பாப்பா. தனுஷ்டி. உன் பேரா? அகிலாஷ்டி. நம்ம கடை பேர் என்ன? ஸ்ரீ அம்மன் பட்டாசு கடை. நம்ம கடையில வெடியெல்லாம் நல்லா இருக்குமா? எங்களுக்கு வெடியெல்லாம் காமிப்பீங்களா? நிஜமா காமிப்பீங்களா? நல்லா வெடிக்குமா? பொருள்லாம் தரமா இருக்குமா? நீங்க வெடிச்சிருக்கீங்களா? அண்ணா வாங்க, நம்ம பொருள் எல்லாம் பார்க்க போகலாம், வெடியெல்லாம் பார்க்க போகலாம். இப்போ நம்ம அம்மன் பட்டாசு கடையோட அண்ணன் இருக்காருங்க. நம்ம சொல்கிறத விட வெடியெல்லாம் எப்படின்னு அவர் சொன்னார்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவர் ஒவ்வொன்றும் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பாருங்கள், நல்லா தரமாக இருக்குது. வெடியெல்லாம் நல்லா வெடிக்குது. ரிவர்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு வீடியோஸ் அனுப்பிச்சி விட்ருந்தாரு. ஒரு வெடி கூட மிஸ் ஆகாத வெடிச்சுட்டு தான் இருக்குது. அவரே சொல்லுவார், நீங்கள் கேளுங்க. வணக்கண்ணே. இது ஸ்ரீ அம்மன் பட்டாசு கடைண்ணே. நம்ம கடந்த 5 வருஷமாக அங்கே நம்ம கடை வச்சுருக்கோம். சொந்த கடைண்ணே. அனுப்பவனத்தில் சாத்தூர் டு சிவகாசி மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு நம்ம கடை. நீங்கள் நேராக வர முடியலனாலும் ஃபோனில் ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோண்ணே. ஆர்டர்ஸ்லாம் புக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வடிவேல் பிராண்டு, மதர்ஸ் பிராண்டு, ரத்னா பிராண்டு, மோரி பிராண்டு ஐட்டம்ஸ், ரவிக்கண்ணன், அம்மன், பாண்டியன்ஸு எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோண்ணே. நீங்கள் என்ன இந்த வருஷம் புதுசாக நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்குண்ணே. அதுவும் நான் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது குருவி வெடி, லட்சுமி வெடியிலே பெருசு, இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் இதெல்லாம் வருண்ணே. இது பார்த்தீங்கன்னா வடிவேலில் ரிங்னு நம்ம தாமரைப்பூ எப்படி சுற்றுமோ அதே மாதிரி சுற்றுனே. இது இந்த வருஷம் புதுசாக வந்ததுண்ணே. சூரசம்சாரம் சொல்லி, அதாவது 2 in 1 ஃபங்க்ஷன். நான் உங்களுக்கு வீடியோ போட்டு விட்றேனே, பாருங்கள். ஒவ்வொரு ஐட்டம்ஸ் நல்லா இருக்குண்ணே. இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குண்ணே. திருமலா பவுண்டனில் 6 மாதிரி வெடிக்கும். இது கலர் கொட்டி பிக்காக்கு, சின்ன பிக்காக்கு, இதில் படா பிக்காக்கு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 30 சட்டு 60 சட்டு மேலே வெடிக்கிறது. இது டபுள் பாலு. இது ட்ரை கலர் பவுண்டன், மதர்ஸ் கொட்டி, கலர் கொட்டி. இது வயர் சக்கரு. இது கையிலே பிடிச்சி போடலாமே. இது கையில் பிடிச்சி கம்பி வயர் சக்கரனே. இதுக்கு மேலே இங்கிட்டு வராது, பயமெல்லாம் பிடிக்கலானே. இதெல்லாம் அணுகுண்டு பாம்ஸ் ஐட்டங்களே. பாம்லேயே பெரிய பாம் வரைக்கும் இருக்குண்ணே. சின்னதுலேருந்து பெரிய பாம் வரைக்கும், படா மாம் வரைக்கும் இருக்கும். இது படா மாம் சைஸ் நீங்கள் காட்டுனீங்க தான் மக்களுக்கு தெரியும். இதான் இருக்கையிலே பெரிய சைஸ்னே. பாம் நல்லா பெருசாக இருக்கும். பாம் பெரியசு. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்குண்ணே. இதெல்லாம் புஷ்வானே, ஸ்டார்வெல் கம்பெனி. கைப்பட்டாலும் ஒன்றும் செய்யாத புஷ்வானே. இது நல்லாயிருக்கும். இது சக்கரத்திலே பார்த்தீங்கன்னா வின்வீல் மேக்ஸ், அதாவது பிளாஸ்டிக் வீலில் இருக்கும். தரையிலும் சுத்தம், எங்கே வேணாலும் சுத்தம். நம்ம நார்மல் சக்கரை இருக்குது. நார்மல் சக்கரை இந்த மாதிரி இருக்கும். நார்மல் சக்கரை நம்ம இந்த மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக் வீல் இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம டைமிங் நல்லா இருக்குண்ணே. நல்லபடியாக நல்லா பொருள் நல்லா தரமாக இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக சக்கர்ஸ்னே. இது மேலே வெடிக்கிற 3 பீஸு, டபுள் பாலு, இது 5 இன்ச்சு, 7 ஸ்டெப்பு, ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்குண்ணே. இந்த புதுசாக வந்தது எங்கள் பாப்பா உங்களுக்கு எல்லாமே வீடியோ காட்டுவானே, பாருங்கள். பாப்பா முக்குட்டி ஆயா, நீ ஒன்று கையில். இந்த ஃபங்க்ஷன் எப்படின்னா, இது கீழே ஒரு புஷ்வான கணக்காக வெடித்து மேலே போய் வெடிக்கணே. இந்த அவெஞ்சர்ஸ் தாமோபரன்லாம் நல்லாயிருக்கும். இது சாட்டையிலேயும் ஒவ்வொரு கலர்ஸ் வருண்ணே. சாட்டை, அதாவது மிக்கி ரோப்புன்னு சொல்லுவாங்க. இது சாக்லேட்னே. இது தாமோபுரம்லாம் சாக்லேட்டு.
இது சாக்லேட் பொறிச்சு வச்சிங்கன்னா கீழே 6 சக்கரை சுற்றுனே. இந்த சாக்லேட்டுக்குள்ளே சக்கரை இருக்கும். எல்லாரும் சாக்லேட் தான் நினைப்பாங்க. நாங்கள் உங்களுக்கே சாக்லேட் தரோம். இது புதுசாக வந்த கடாய் இதுனே. இது இந்த புஸ்வான கணக்காக நம்ம கையில் பிடிச்சி இப்போ அடிக்கிறோன்னே. ஆனால் நல்லா பயம் கிடையாது. இதுக்கு மேலே அங்கிட்டு வராது. இது திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலானே. திரும்ப பிள்ளைய வந்து விளையாண்டுக்குருவாங்க. அதனால இந்த வருஷம் புதுசாக பண்ணுறாங்க. கித்தார் வாசிமா, கித்தார் வாசிமா நேரம் அங்கே 10 வாசி, நேரம் 10 வாசிமா. கித்தார் இது வந்து இதுவும் அதே ஃபங்க்ஷன் தானே. இதில் கைப்பட்டா ஒன்றும் செய்யாதுனே. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு. கைப்படுறது இருக்குனே. கைப்படாதது வந்து நாங்கள் சொல்லிடுவோண்ணே. இது சிலிண்டருனே. எல்லா வீட்டில் தான் சிலிண்டர் வச்சுருப்பீங்க. இப்போ நாங்கள் பட்டாசு கடையிலே சிலிண்டர் வச்சுருக்கோண்ணே. இது வந்து ஸ்மோக் வந்து கடைசியாக வந்து பாம் வெடிக்கணே. வெடித்து கலர் பேப்பர்ஸ் நிறையா வரும்ண்ணே. இது வந்து ஐகோன், ஐஸ்கிரீம் சாப்பிட்ற கோன் மாதிரி. இதுவும் கைப்பட்டா ஒன்றும் செய்யாத புஸ்வானம் தானே. கையிலே பிடிக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் பாப்பாவே பொருத்திருப்பாங்க. அது கீழே வச்சுட்டு காட்டு. ஃபோன்லேயே இது வந்து ஃபோன் கம்மியெல்லாம் வைப்பாங்க. நாங்கள் உங்களுக்கு தீபாவளி ஆஃபராக உங்கள் சப்ஸ்கிரைபர் யார் வாங்கினாலும் நான் ஃபோன் ஆஃபராக கொடுக்குறேன், ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதுபோல் 5000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு நான் கிஃப்ட் பாக்ஸ் ஃப்ரீயாக தரேன். 10,000 ரூபாய்க்கு மேலே கிஃப்ட் பாக்ஸ் 60 சாட்டு ஃப்ரீயாக தரோம். இது வந்து ஃபோன் நினைக்காதீங்க. இதுவும் ஒரு வெடி தான். உங்களுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். காட்டுமா எப்படி வைக்கணுமா? இது இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சு இந்த மாதிரி ஸ்டாண்டாக வச்சுட்டிங்கன்னா இதில் புஸ்வாங்க சாயாது. உங்களுக்கு இது மாதிரி 10 வைக்க தோதா இருக்குமே. நல்லா இருக்கும். வாங்கி கட்டுமா. உன் பேர் என்னம்மா? இந்த பேர், இந்த வெயில் பேர், இந்த வெடி பேர் சொல்லு. என் பேர். இதை வாங்கி பறித்து சேப்பா தீபாவளி நேரம் நெல் சொல்லு. இங்கப்பா சொல்லு. இது வந்து மயில் தோகை மாதிரி நல்லா விரிஞ்சு வரனே. நல்லா நைட்டு பார்த்தீங்கன்னா செமையா இருக்குண்ணே பார்க்குறேன். இது சின்ன பிக்காக் பார்த்துருப்பீங்க. இப்படி சின்ன பிக்காக் வந்து 3 கண் வரும்ண்ணே. இதில் வந்து 5 கண் வரும். ஆமாம், இது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். 3 கண் வரும். இதில் வந்து 5 கண், 5மே பார்க்க நல்லா நைட்டு எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். புது ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா இது எங்கள் பாப்பாவே பொறுத்திருப்பா. நீங்கள் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். கோழி இது என்னம்மா செய்யும் சொல்லு. இதை பற்ற வச்சோம்னா கோழி முட்டை இடுற மாதிரி இது பின்னால் பலூன் வந்து வெடிக்கணும். என்னம்மா அப்படி தானே வந்துச்சு? சரி சொல்லுங்க. சொல்லு தருமா. கத்தி எடுத்துக்கோ. ஹாய் गाइस, இது எங்க அம்மன் பட்டாஸ் கடை. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இது வந்து கிட்டார். இது வந்து வெடி தான். இது கைப்பட்டாலும் ஒண்ணும் செய்யாது. நீங்களும் வாங்கி சேஃபா தீபாவளியை கொண்டாடுங்க. இது வந்து கிண்டராஜாய் தான் நினைச்சீங்க. இது ஒரு வெடி. இது வந்து வெடிச்சு உள்ள 2 சக்கரை வந்து வெளியே வந்து சுத்தும். இந்த வெடி வந்து கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க எங்கிட்ட வாங்கி சேஃபா தீபாவளியை கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. இது ஒரு புஸ்வானம் தானே. பயம் இல்லாமல் நம்ம பிடிக்கலாம். இந்த இடத்துல அதே தான். நம்ம பற்ற வச்சோம்னா புஸ்வானம் கணக்காக பிடிக்கலாம். பேட்டு பால் இருக்குண்ணே. இதுவும் புஸ்வானம். அதில் வந்து இதில் பாலில் வந்து ஸ்மோக் வரும். இதில் வந்து புஸ்வானம் கணக்காக வரும். ஒவ்வொரு இந்த வருஷம் நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்குண்ணே. நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லபடியாக ரேட்டு கம்மியாக இருக்குண்ணே. கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 16 ஐட்டத்தில் இருந்து 70 ஐட்டம் வரைக்கும் இருக்குண்ணே. பாக்ஸஸ் நீ ஒரு பாக்ஸ் எடுத்து பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா 70 ஐட்டம் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குண்ணே. அது பாக்ஸஸ் 60, 70 தானே கொண்டது. அதுக்கு போக நம்ம 2000 ரூபா காம்போ, 3000 ரூபா காம்போ, 5000 ரூபா காம்போ, 10000 ரூபா காம்போலாம் போடுறேனே. நீங்கள் பார்த்துட்டு என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கண்ணே. இல்லை என் வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும்ண்ணே, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா என்னண்ணே நாங்கள் சொல்கிற ஒன்றே ஒன்று தான். ஒரு தீபாவளிக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாலே எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா லாரி செட்டும் ஃப்ரீயாக இருக்குண்ணே. வாடகையும் உங்களுக்கு கம்மியாக வருண்ணே. நம்ம பேக்கிங்லாம் சாக்கு போட்டு தச்சு உங்களுக்கு பெல்ட் பிடிச்சி வரணும். லேசாக மழை பெஞ்சாலுமே ஒன்றும் செய்யாத அளவுக்கு உங்களுக்கு நல்லா பேக்கிங்லாம் நல்லபடியாக பண்ணிடுவோண்ணே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த மாதிரி அடியால் ஐட்டம்ஸ்லாம் இருக்குண்ணே. ஆனால் ஒரு சில கடையில் காட்ட மாட்டாங்க. இது வெடித்து பேப்பராக வரும்ண்ணே. 1 கிலோ பேப்பர்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா இந்த வெடி வந்து வீணு சவுண்டோட வரும்ண்ணே. வித்து ஸ்டாண்டு.
இந்த மாதிரி ஸ்டாண்டோட வச்சுக்கலாண்ணே. வீணு விசிலோட சவுண்ட் வரைக்கும் நல்லாயிருக்கும். 2000 காப்போ 32 ஐட்டம். 15 சட்டு, பிக்காக்கு, சட்டி சுமாலு, 2 இன்ச்சு கொலை, ராக்கெட்டு, 1000 வலை, பிங்கஸ் சவரு, 56 ஜெயிண்ட்டு, 4 கம்பி, 3 உருட்டு ஐட்டம், 7 சாட்டு, பட்டர்ஃப்ளை, சாட்டை, பிஜிலி, குண்டு 2 ஐட்டம் இருக்கும். கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி, அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. கபாலிடா. ஸ்மோக் டெஸ்டிங் வீடியோ 3 கலர்.